ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பவித்ரா. நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். இப்போ நம்ம ஒரு ரோட் மேப் ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பற்றி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மீ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன்டர்நெட் ஃபண்டமெண்டல். ஸோ ஒரு வெப் டெவலப்பராக ஆக போகிறோம் அப்படின்னோடனே நீங்கள் டேரெக்டாக ஹெச்டிஎம்எல்னா என்ன, சிஎஸ்எஸ்னா என்ன, இல்லைன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆங்குலர் லைக் ஆங்குலர் ரியாக்ட் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்து வச்சு அதை படிக்க ஆரம்பிச்சிருவோம். பட் அப்படி பண்ணாமல் ஒரு பாஸ் எடுத்து ஒரு வெப் பேஜ் வந்து எப்படி வந்து இன்டர்நெட்டில் ரெண்டர் ஆகுது, எப்படி அது ஒர்க் ஆகுது, ஓகே, ஒரு ப்ரௌசர் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் படிச்சிங்க, அந்த பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு போர்ட்னா என்ன, லோக்கல் ஹோஸ்ட்னா என்ன, டிஎன்எஸ்னா என்ன அப்படின்றது திங்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. செகண்ட் பாயிண்ட், ஹெச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ். நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா சிங்கிள்லாம் ஃபர்ஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டு அண்ட் தென் வந்து பெயிண்ட் அடிப்போம், ரைட்? அதே போல் ஒரு வெப் பேஜ் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்எல் டெம்ப்ளேட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெயின்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். லைக் அதுக்கப்புறம் தான் சிஎஸ்எஸ் வந்து பிக்சர் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். லைக் தெர் இஸ் நோ எண்ட் பாயிண்ட் இன் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஸோ நீங்கள் வந்து 100% நாலேஜ் இதில் கெயின் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. அதுதான் பிகாஸ் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10 ஹார்ஸ் ஒரு 15 ஹார்ஸ் கோர்சஸ் எடுத்து அதுலேயே ஸ்டக் ஆகி நின்றுடுறாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் கூட போயிடுது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் பற்றியோ சொல்லலை. ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் தான். லைக் சின்டாக்ஸ்னா என்ன, அண்ட் ஈவன் பட்டன்னா என்ன, லைக் அதோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டலாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதில் இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கூட படிக்கலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் க்ரோம் டெவ் டூல்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் உங்களால் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் ஒரு மினி ப்ராஜெக்ட் உங்களால் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா லாட் ஆஃப் எரர். அது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்றது தான். ஸோ இங்கே நீங்கள் டீபக்கிங் ஸ்கில்ஸை தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். லைக் கன்சோல் லாக்னா என்ன, டெவ் டூல்ஸ்னா என்ன, நெட்வொர்க் டேப்னா என்ன, இப்படின்ட்டு சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட டீபக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து கிட் அண்ட் கிட்டப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஸ்கில்லாக இப்போ ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட் அண்ட் கிட்டப்போட ஒரு பேசிக்ஸ், எப்படி ஒரு கோட் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது, எப்படி புல் பண்ணுறது, எப்படி வந்து புஷ் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா சில பேக்கேஜஸ்லாம் நமக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். லைக் என்பிஎம் அண்ட் ஆல் இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செவன்த் ஸ்டெப் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா லைக் அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்பில்டாக இருக்கும், ரைட்? ஒரு ரிச் ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ரீரெண்டரிங்கும் இது மூலிமா நீங்கள் பண்ணலாம், ரைட்? ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிவைட் ஆகுவீங்க எதை சூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா ஆங்குலர், ரியாக்ட், அதுக்கப்புறம் வியூ.js-ன்ட்டு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா React.js. பிகாஸ் React.js தான் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. மோர் ஓவர் அது வந்து லைட் வெயிட்டட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் இப்போல்லாம் வந்து எதில் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா React.js-ல. அண்ட் 8th ஸ்டெப் இஸ் டெஸ்டிங். ஸோ என்ன தான் நம்ம டெவலப்பராக இருந்தாலும் டெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால ஒரு பக் ஃப்ரீ கோட் நம்மளால் கொடுக்க முடியும், ரைட்? ஸோ அதனால் ஒரு எட்ஜ் கேசஸ்னால் என்ன, எப்படி வந்து ஒரு எட்ஜ் கேசஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. 9th ஸ்டெப் இஸ் லினக்ஸ் ஃபண்டமெண்டல். அதாவது ஒரு டெர்மினலை எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க டெவாப்ஸ் டீம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் பேஷ்னா என்ன, ஷெல்னா என்ன, எப்படி ஒரு ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணுறது, பெர்மிஷன் லைக் சூடோ, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கமாண்ட்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 10th ஸ்டெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் லைக் உங்கள் பேக் எண்ட் எந்த கோடில் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே ஜாவா,
பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் மீன்ஸ் Node.js அந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் இதில் நீங்கள் என்னென்ன கற்றுப்பீங்க அப்படின்னு ஹெச்டிடிபி எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், சர்வர்னா என்ன, ஓஎஸ்னா என்ன, பஃபர்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து சில டாபிக்ஸில் இங்கே கவர் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் என்ன உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஏற்கனவே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிட்டோம், அதோட பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆன் த டாப் ஆஃப் த லேயர் லைக் Node.js நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு டைம் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். ரேதர் நம்ம ஒரு பைத்தான் ஆர் ஜாவா வந்து புதுசாக நம்ம படிக்கிறதுக்கு Node.js படிச்சுட்டு போயிடலாம். 11th ஸ்டெப் இஸ் டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் அப்படின்னா டேட்டாஸில் ஸ்டோர் பண்ணுறது. இது 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ NoSQL, MySQL. மீனிங் இப்போ NoSQL அப்படின்னா லைக் MongoDB ரொம்ப ஈஸி, லைக் அனலிட்டிக்கல் பேசிக்கில் இருக்கிறதுனால. பட் MySQL மீனிங் எக்ஸ்கியூஎல்னா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மில் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. பட் இதை தான் நான் ஆக்சுவலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் MySQL தான் மோஸ்ட் ஆஃப் த ஹை வால்யூம் பிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து MySQL படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் இஸ் CI/CD அண்ட் வெப் செக்யூரிட்டி. ஸோ ஒரு கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அதை டெப்ளாய் பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷன் இப்போ ரெடியாக இருக்கும், அதை நீங்கள் எப்படி டெப்ளாய் பண்ணி லைவ் கொண்டு போகிறீங்கன்றது. ஸோ இதில் நீங்கள் GitHub ஆக்ஷன்னா என்ன, பைப்லைன்னா என்ன, அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோர்ஸாக எடுத்து படிச்சுக்கலாம். அண்ட் வெப் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் செக்யூராக வச்சுக்கணும் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கணும். லைக் SQL இன்ஜெக்ஷன்னா என்ன, எப்படி ஒரு சீரியஸ் திங்ஸ்லாம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறது, அந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தட்ஸ் எனஃப். அண்ட் மோர் ஓவர் கேட்சி அண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்னா என்ன அப்படின்றது சும்மா ஒரு கோர்ஸ் மூலிமா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா தட்ஸ் எனஃப். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக்ஸில் நீங்கள் எதுலையாவது வெல்வர்ஸ்டாக இருந்தீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் இட். ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் லைக் பட்டன் and follow me.